வெல்கம் பேக் ரேசிசகோ. நான் உங்கள் திலீபன் மற்றும் அஜய் சக்தி. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலை பத்தி நம்ம திருச்சி மக்கள்கிட்ட ஒரு சர்வே எடுக்கலான்ற ஒரு முயற்சி. அந்த வகையில இன்னைக்கு நம்ம எடுத்த சர்வேல மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றதோட பிரதிபலிப்பு தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ 2024 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ மறுபடியும் மீண்டும் பிரதமர் மோடி அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வெளியா இருக்குது. மறுபடியும் யாரு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது திருநங்கைகளுக்கு மோடி ஐயா என்ன எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அதனால மக்களுக்கு செய்யறாரு. இப்ப சிலிண்டர் விலை குறைச்சிருக்காரு, பெட்ரோல் விலை குறைச்சிருக்காரு, நிறைய உதவிகள் ஐயா செஞ்சிட்டு இருக்காரு. இது மக்கள் தீர்மானிக்க வேண்டியது ஒண்ணுதான். மோடி ஐயா யாரு வர்றது அப்படின்னு ஒரு சந்தேகம். மோடி வருவாரா? ஏன்னா 10 ஆண்டு காலமாக மோடி ஐயா வந்துட்டு இருக்காரு. இப்போ மோடி வருவாரா வரமாட்டான்றது மக்களுக்கே ஒரு இதுதான். அதனால வருவாரா வரமாட்டாருன்னு மக்களோட கையில தான் இருக்கு. நல்ல ஆட்சி யாரு ஆள்றது, பிரதமராக வர்றது அப்படின்னு. என்னையோட கோரிக்கையை பார்த்தா மோடி ஐயா வந்தா இன்னும் நல்லா இருக்கும். கிசான் பணம், விவசாயத்துக்கெல்லாம் உதவி பண்ணாரு. ஸோ நான் ஒரு விவசாயியோடைய பொண்ணுன்றதுனால எனக்கு மோடி வந்தாருன்னா அவர் திருப்பி வந்தாலும் இன்னும் விவசாயிகளுக்கு நிறைய சலுகை செய்யணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். மோடி வர வாய்ப்பு இருக்கு மாதிரி தெரியுதுப்பா. நாங்களாம் மோடிக்கு தான் ஓட்டு போடுவோம். எதுனாலங்க? இப்ப ஒரு சாதாரண விஷயம். இப்ப கொரோனா டயத்துல உலகத்திலே மக்கள் தொகையில 2வது நாடு இந்தியா. ஆனா நம்ம இந்த கொரோனாவை சமாளிச்சது அவர் இல்லாட்டி சமாளிச்சுக்க முடியாது. பக்கத்திறமை கையாண்டாரு. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நாளை எந்த ஒரு கட்சியும் இல்லை, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால திருப்பி மோடியை வரட்டுமே, பார்ப்போமே, இன்னொரு தடவை கொடுத்து பார்ப்போமே. ஆட்சி மாற்றம்ன்றும் பார்க்கும்போது நான் நியாயமான முறையில் இந்த ஓட்டு மிஷினில் எந்த குளறுபடியும் பண்ணாமல் நேர்மையாக நடந்துச்சுன்னா ஆட்சி மாற்றம் கட்டாயம் வரும். இல்லைன்னா இந்த மோடி தான் திரும்பவும் வருவார். அதுதான் ஒரு திட்டவட்டமாக சொல்ல முடியும். மோடி வருவாருங்க. எதனாலன்னா காங்கிரஸ்ல நல்ல தலைவரே இல்லைங்க. அதாவது மோடி பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சுட்டு வாரணாசியில் நிற்கிறாரு. இது காங்கிரஸில் யார் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லாமையே நின்றுட்டு இருக்காங்க. அதனால காங்கிரஸில் வேல்யூஷன் நல்ல தலைவர் இல்லை. அதனால மோடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேருவோட ரெக்கார்டை அவரோட சமன் செய்வார். அதனால மோடி நல்ல மனுஷன், நல்லது செய்கிறாரு. இல்லை ராமர் கோயில் திறந்துருக்காரு, 40,000 பேர் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நான் ஒன்று மட்டும் கருத்தா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த கூகுள் பே, இந்த பே எல்லாம் போட்டது ஒரு நல்லது. ஒரு பணத்தை எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டில் படுத்தானே திருடிட்டு போயிடலாம். அதனால கூகுள் பேர்ல அப்பப்போ எடுத்து அப்பப்போ ஒரு டீ குடிக்கிறதுனால கூகுள் பே பண்றாங்கன்னா அப்படின்னு சொன்னா அது ஒரு நல்ல விஷயம். என்ன சொல்றீங்க? அது மாதிரி மெத்தடெல்லாம் செய்யறதுனால மோடி மீண்டும் வரணும். அதான் எங்களோட ஆசை. நம்ம எந்த கட்சியும் தெரிஞ்சோன்னா அதிமுக. அதனால் அதிமுக கூட்டணியே இல்லைன்னாலும் சரி, மோடி 400 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சு மீண்டும் பிரதமராக வருவார். பிஜேபியோட காங்கிரஸ் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபி ஒன்று கீழ்மட்ட மக்களுக்கு எதுவும் லாபம் இல்லை, எல்லாம் மேல்மட்ட மக்களுக்கு தான் லாபமாக இருக்கு. இப்போ எங்களுக்கெல்லாம் விலைவாசிலாம் பார்த்தீங்கன்னா கேஸ் எல்லாம் நாங்கள் வண்டி 28 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 70 ரூபா, 78 ரூபா, 70 ரூபா தாண்டி போயிட்டு இருக்கு. பெட்ரோல் டீசல் எல்லாம் அப்படிதான் ஏறி போயிட்டு இருக்கு. இது எப்படி பொருளாதாரம் முன்னேறுதுன்னு சொல்றீங்க? ஸோ ஆட்சி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? அப்போ வரணும், கண்டிப்பா வரணும். வந்தாதான் மாறும் எல்லாம். ராகுல் காந்தி எதனால வரும்? ராகுல் காந்தி எதனால? ஏன்னா மத அரசியல் தான் தலைவர் பண்றாங்க. இதனால என்ன யூஸ்ன்னு சொல்ல முடியுமா? பிரிவினை தான், ஜாதி மதம் பிரிவினை தான் நடக்குது. இந்த மணிப்பூர்ல நடந்த விஷயம் இன்ன வரையும் போல ஒவ்வொரு மாநிலத்திலும் பாத்தீங்கன்னா இதனால பிரச்சனை மட்டும் தான் வந்துருது. என்ன முன்னேற்றம் தான் கிடையாது. மத பிரச்சனை தான் பண்றாங்க. இதனால என்ன யூஸ்ன்னு சொல்லுங்க. மோடி வரமாட்டாருங்க. ராகுல் காந்திக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து தமிழ்நாட்டில் ஆட்சி நல்லா இருக்குங்க. பெண்கள் வரவேற்புக்கு முக்கியத்துவம் இருக்கு. மோடி தான், ஏன்னா அவர் நல்லது செஞ்சிருக்காரு. எனக்கு தெரிய மோடி தான் வருவாருன்னு ஒரு நம்பிக்கை, மக்களுக்கு நம்பிக்கை. 2 ஆண்டு ஆட்சியில டிஎம்கே இங்க பொதுமக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிருக்கா? சொன்ன தேர்தல் அறிக்கை எல்லாமே நிறைவேற்றிருக்கான்னு பாக்குறீங்க? செய்யறாரு ஐயா, செய்யறாரு. சிஎம் என்ன செய்யறாருன்னு தெரியல. பொதுவா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. சோ அது ஒரு பெனிஃபிட். திருநங்கைகளுக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு 1000 ரூபாவும் திருநங்கைகளுக்கு 1500 ரூபாவும் தரேன்னு சொன்னாரு. ஆனா ஐயா திருநங்கைகளுக்கு அந்த 1000 ரூபாய் 1500 ரூபாய் பணம் தரல. சோ மக்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும்ன்றத ஆட்சியை நான் எதிர்பார்க்கிறேன்.
அவரு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, அவரை குறைய சொல்ல முடியாது. ஆனா இன்னும் அதிகாரிகள் அரசியல்வாதிகளோ அவர் எதிர்பார்க்கிற அளவு யாரும் மாறலைன்னு மாதிரி தெரியுது. அவர் ஏதாவது செய்ய நினைக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லா கொண்டாட நினைக்கிறாரு. ஆனா அவர் கீழே உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்களோ இல்ல அதிகாரிகளோ அவருடைய ஸ்பீடுக்கு போலையும் நினைக்கிறேன். அதான் சார் அவர் நல்லா இருந்தாலும் இந்த இந்த இதெல்லாம் இப்ப விட்டுருக்காருல தேர்தல் வாக்குறுதி அதெல்லாம் சாத்தியப்படுத்தவே முடியாது. எப்படி சாத்தியப்படுத்துவார்? படிச்சவனை கேளுங்க சொல்லுவான். 500 ரூபாய் எப்படி சார் குறைப்பாரு? 500 ரூபாய் குறைக்க முடியுமா? கேஸ் முடியவே முடியாது. பெட்ரோல் விலை எப்படி குறைப்பாரு? குறைக்கவே முடியாது. சாத்தியப்படாத ஏன் கொடுத்தாருன்னு நமக்கு தெரியல. அது பண்ணிட்டாரு. இந்த 1000 ரூபாய் மக்கள் கொடுத்தாரு, அதை கொடுத்துருக்க கூடாது சார். ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. ஊருக்கு ஒரு 2 பேர் ஏழை இருந்தாலும் அவன் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க நல்லா இருந்து போறான். ஒரு சில இடங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அவர் செஞ்ச நல்ல திட்டங்கள். ஒரு சில இடங்களுக்கு போய் சேரவே இல்லை. அதுல நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பத்திலே பாதிக்கப்பட்டிருக்கேன். அவங்க செஞ்சதுல இந்த 1000 ரூபாய் பணம் லேடிஸ்க்கு எல்லாம் போட்டாங்க இல்லையா, அதுல என் பணியில கிடைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் முதல் கோரிக்கை கிடைக்காதனால அவர் நல்ல விஷயம் சொல்ல வரல. ஒரு சில இடங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அதுல உள்ள இடையில உள்ள தலைவர்கள், கட்சி வார்டு கவுன்சிலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கொடுத்த அவங்களுக்கு செய்ய வேண்டிய தொகை இருக்கு இல்லையா, அதை அவங்க என்ன பண்ணாங்க தெரியாது. அது மக்களுக்கு பொதுமக்களுக்கு போய் சேரவே இல்லை. சில பேருக்கு அவரு நல்லா செஞ்சுட்டு தான் இருந்தார். அவரை பத்தி நல்லா செஞ்சுட்டு தான் இருக்காரு. அவர் உட்கார்ந்துட்டு அவர் கீழே வேலை செய்யறவங்க சரியா செயல்படலை. ஏன்னா ஒரு சில பேருக்கு கிடைக்கல, நடக்கல. அவங்க ஐயா சொன்ன மாதிரி இலவச பஸ் விட்டுருக்காரு, தப்பு இல்லை, நல்ல விஷயம் தான். சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு சில பேருக்கு போய் சேரல, கிடைக்கல. அதனால மறுபடியும் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் சொல்ல வாய்ப்பு இல்லை. இன்னொருத்தருக்கு வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து மக்களை ஆதரிக்கிற மாதிரி நல்லா கேட்டுக்கொள்கிறேன். அது நேரமா நல்லா போயிட்டு இருக்கேன். நல்லாதான் ஒரு கவர்னரை ஒரு பிரதமரை வந்து எதுக்குறாரு. அது வந்து எதுக்கக்கூடாது. அது அவங்க படிச்சானா படிக்கலையே இல்லை, ஒரு கட்சியில் தலைவராக இருக்காரு. அவங்கள போய் மோடி நீ பஞ்சு மிட்டாய் வைக்கிறவன், டீ விற்கவன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கதை இந்த தடவை எடுபடாது. அதாவது ஒன்று கேட்டுங்க. போன தடவை என்னன்னா ஸ்டாலின் 38, பாண்டிச்சேரி 39 ஜெயிச்சாரு. அதில் ஒரு தொகுதி போனாலும் அவருக்கு தோல்வி தான். கரெக்டுங்களா? நான் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு 40 ஜெயிப்போம்ட்டு. அதாவது இன்னொன்று சொல்லுங்க கேட்டுங்க. போன தடவை எதிர்கட்சியாக இருக்கப்போ 39 இடம் பிடிச்சாரு. இன்னைக்கு ஆளுங்கட்சி முதலமைச்சராக இருக்கப்போ ஒரு தொகுதி போனாலும் அவருக்கு தோல்வி தான். சொன்னதை நிறைவேற்றிருக்காங்க, இனி சொல்றதையும் நிறைவேற்றுவாங்க. நம்ம நம்பிக்கை இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சி சீமானவர்களோட சின்னத்தை விவசாய சின்னத்தை தூக்கிட்டு மைக் சின்னத்தை தந்திருக்காங்க. மறுபடியும் சின்னத்தை வச்சு அவங்க ஓட்டை சேகரிக்க முடியுமா மறுபடியும் இந்த 2024? இன்னைக்கு இருக்கிற அடுத்த கொஞ்ச நேரத்துல பேஸ்புக் எல்லாம் காமிச்சிருவாங்க. அதனால அதெல்லாம் அவர் சும்மா சொல்றாரு. அவருடைய ஓட்டு நீங்க நாங்க ஓட்டு போனா அவர் என்ன செஞ்சு அதனால போட போறீங்க? சின்னவனா சும்மா சொல்றேன் சார். சின்ன இருந்தாலும் அவருடைய இது ஓட்டு வங்கி இருக்குதான் செய்யும். அவர் ஓட்டு வங்கி கண்டிப்பா இருக்கும். அது சின்னதுனால அதெல்லாம் இவர் அப்ளை பண்ண விட்டாருல. இவர் அப்ளை பண்ண முடியாது. குறிப்பிட்ட அப்ளை பண்ணல, அப்ளை பண்ணல. இவரு அப்ளை பண்ணா மத்திய அரசு மேல தூக்கி போடுறாரு. அப்ளை பண்ணிருக்கணும் ஒரு முன்கூட்டி. அதான் அது கணக்காகும். பட் ஏன்னா அவர் மேலேயுமே தப்பு இருக்குல்ல. எலெக்ஷன் கமிஷன் முன்னாடியே அறிவிச்சிருக்கு, அது அவங்க தானே இது பண்ணியிருக்கணும். அவர் மேல தப்பு வச்சுட்டு நம்ம பேசினா என்ன? தேர்தல் கமிஷன் முன்னாடியே அறிவிச்சிட்டாங்களே, நம்ம அதை தானே பொது தானே நம்ம பேச முடியும். அவர் மேலேயும் தப்பு இருக்குல்ல. 7% இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக கம்பரேஷன் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறியா தானே இருக்கு. எத்தனையோ வாக்கு வங்கி அவங்க எம்எல்ஏ எம்பிலாம் கூட இருந்திருக்காங்க, அவங்களுக்கே டவுட்டா தானே இருக்கு. அதனால இது ஒண்ணுமே பண்ண முடியாது. நாம் தமிழர் மேல சீமா மேல 10% வாக்கு அவர் வாங்குவார். கட்டாயமாக வாங்குவார். ஆனா இளைஞருக்குள்ள இருக்காங்க. சீமான் எப்படின்னா தன்மான சிங்கம். அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நேற்று பேப்பர் நான் டெய்லி வாங்குவேன் பேப்பர். நேற்று பேப்பர்ல நியூஸ் கொடுத்துருக்காரு. நான் விவசாயம்னாலும் பண்ணிட்டு போகணும்னு எவனுக்கும் அடி பண்ணிய மாட்டேன். தனிச்சு என்னோட வாக்கை அதிகம்தான் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீமானுக்கு தான் கரெக்டாக கேள்வி கேட்டீங்க. நான் இந்த தடவை ஏடிஎம்க்கு பாரதிய ஜனதா யாருக்கும் போட மாட்டேன். இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், சீமானுக்கு போடுவேன். அவரு அதிகம் வர முடியாதுங்க. ஆனால் ஓட்டு ஓரளவு கிடைக்கும் நாம் தமிழர் கட்சி.